வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் நாராயணசுவாமி. மீண்டும் உங்கள் பாலவோடு சேனலுக்காக. நேற்று சாப்பிடலாம், ஆனால் என்னென்ன சாப்பிடலாம், நல்லதாக இருந்தால் கூட கொஞ்சம் அளவு உங்கள் உடம்பு அறிந்து உங்களுடைய உடம்போட தன்மை அறிந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் முதல்ல பார்த்தா டீங்க. நிறைய பேர் ஒரு சில டீக்கு நல்லது, காஃபி நல்லதுங்கிறாங்க. ஆனால் உண்மையாக டீ காஃபி ரொம்ப நல்லதுதாங்க. ஆனால் அதை டீயாக சாப்பிடணும், காஃபியாக சாப்பிடணும். அதை விட்டுட்டு பாயசமாக குடிக்கும் போது தான் நமக்கு அது பல இதுவாகுதுங்க. பாயசம்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம எப்படி பாயசம் செய்யணும்னா பால் போட்டு சக்கரை போட்டு அதுக்கு ஏதாவது முந்திரிலாம் போட்டு செய்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டீ தூளில் பாலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு சக்கரைலாம் போட்டு பண்ணுறோம். அதுமாதிரி காஃபி பவுடர் பண்ணுறோம். அது மாதிரி சாப்பிட்றது ஆரோக்கியமான விஷயம் கிடையாதுங்க. டீ டிகாஷனாக சாப்பிடுங்க, காஃபி டிகாஷனாக சாப்பிடுங்க. அதே மாதிரி காஃபி டிகாஷனாக இருக்கும்போது இன்ஸ்டன்ட் பவுடர் கலக்காமல் அந்த பீபரி கொட்டை, வறுத்த பீபரி கொட்டை இல்லை பீபரி கொட்டையில் பவுடர் எடுத்து அதை டிகாஷன் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கான மருத்துவ பயன்கள்லாம் கிடைக்கும். இது சின்ன டிப்ஸ் தான். ஆனால் எது நான் அவ்வளோ டீப்பாக போகிறேன்னா, நான் இந்த 2.5 இயர்ஸாக ஃப்ரீயானு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சமயத்தில் ஒருத்தர் பார்க்க போனாங்க. அவர் பார்த்தா வீட்டில் நிறைய அரிசி வாங்கி வச்சுருந்தாப்புல, இந்த அரிசி அந்த அரிசி வாங்கி வச்சுருந்தாப்புல. என்ன சார்னு கேட்டேன். இல்லைங்க, நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் பெரியம்மாவுக்கு எனக்கு இருக்க அதே பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த அரிசிலாம் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுருக்கேன் சார். நாங்கள் சார் ஏதாவது பயன் தெரிஞ்சோன்னா, கொஞ்சம் தெரியுதுங்க, ஆனால் பெருசாக தெரியல, அது என்னன்னு தெரியலைங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்கள் பெரியம்மா எப்படி இருப்பாங்க கேட்டால், எங்கள் பெரியம்மா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அப்படின்னாங்க. இவர் ஒல்லியாக இருக்காங்க. அதாவது ஆயுர்வேதா படியும் இது படியும் உடம்பு 3 பிரிவாக மான்னு சொல்லியிருக்குங்க. அது மாதிரி அவங்களுடைய உடம்பு கப உடம்பா இருக்கலாம், இவங்க உடம்பு பித்த உடம்பா இருக்காங்க. அந்த சமயத்தில் உணவு கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கபமாக இருக்கிறவங்களுக்கு கோல்டாக இருக்கும் பாடி. அந்த சமயத்தில் அவங்க சில சாப்பிட்றாங்க, சுரக்காய் ஜூஸ் சாப்பிட்டா சுகர் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க சுரக்காய் ஜூஸ் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பின்விளைவு ஏற்படும். நன்மைகள் கிடைச்சாலும் சில எஃபெக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு அந்த வியாதி இருக்கு, அவங்க சாப்பிட்றாங்கன்றதுக்காக நம்ம சாப்பிட்றது தப்பான விஷயங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆயுர்வேதாவும் பண்ணுறாரு, சித்தாவும் பண்ணுறாரு, சில ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், சார் இப்போ ஒருத்தர் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எப்படி சார் அவங்க கண்டுபிடிக்கிறது? அதாவது இந்த பித்தம், வாதம், கபம்ன்றது வேற, அதை தவிர்த்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, அவர் சொன்ன விஷயம், சார் நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்றீங்கன்னு இருந்து அங்கே இருந்து உங்களால் நடக்க முடிஞ்ச தூரம், அதிகபட்சம் அவங்க எப்படி நடப்பீங்க, ஒரு 40-50 கிலோ நடப்பீங்க இல்லையா, அந்த சுற்று வட்டாரத்தில் வளரக்கூடிய விளையக்கூடிய சாப்பாடு, இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதா ஆடு, கோழி, அது மாதிரி தந்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் வளர அதே அந்த தட்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த இயற்கை சீற்றத்துலையும் வளர்றதால அதுக்கு உங்களுக்கு இருக்க தன்மை மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸியாக சாப்பிடலாம். அதை விட்டுட்டு எனக்கு இது வேணுன்றதுக்காக சவுதியிலேருந்து ஒரு ஃப்ரூட்ஸும், அமெரிக்காலேருந்து ஒரு ஃப்ரூட்ஸும், அப்புறம் ஆஸ்திரேலியாலேருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்றது, வேறு காய்கறி வாங்கி சாப்பிட்றதுனா அந்த சீச்சுவேஷனில் இது. இப்போ எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் ஃப்ரூட் இருக்குங்க. அமெரிக்காவில் பயங்கரமான கோல்டு. அந்த கோல்டு சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி தான் அதோடைய வளர்ச்சி இருப்பாங்க. சவுதியிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம். சவுதியில் இருக்கிறது ரொம்ப டீப் ஹார்ட்டு. அந்த ஹீட்னால வந்த விஷயத்த அதில் வளர்ந்த தண்ணியில் நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடும்போது சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் நமக்கு உடலில் சில உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதனால நல்லது சாப்பிடுங்க. நமக்கு உடம்புக்கு தேவையான பார்த்து சாப்பிடுங்க. நானே கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் சேல்ஸ் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதாவது அவங்களாம் ஜஸ்ட் நம்ம கடைகளில் போடுறோம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இல்லை சம்டைம்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத டாக்டர்ஸ் இல்லை நேச்சுரல் டாக்டர்ஸ் பார்த்து அவங்க அதை சஜஷன் பண்ணுறதை சாப்பிட்றாங்க. ஆனால் என்ன தெரிஞ்சு என்கிட்ட வரவங்க இது கொடுங்கன்னு கேட்டால் நான் அவங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம், இது எப்படிங்க டாக்டர் சொல்லி சாப்பிட்றீங்களா இல்லை நீங்களா சாப்பிட்றான்னு கேட்பேன். அப்போ இல்லை எங்கள் பெரியமா சாப்பிட்டாங்கன்னா, இல்லை வேண்டாம் உங்களுக்கு என்ன ஏது கேட்டுட்டு அவங்களுக்கு எது மாதிரி இந்த ஃபுட்டு சாப்பிட்டா இது மாதிரி அலர்ஜி வருமா கேட்டு அதுக்கேற்ற அரிசி கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 450 வகையான அரிசிகள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் ஒரு தன்மையை கொண்டு இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வரும் போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.